வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. எங்களோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் சேனல் சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாருக்கும் எ வெரி பிக் தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து டேட்டா டைப்ஸ் பார்ட் 1ல் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர், ஷார்ட் இன்ட் அண்ட் தென் லாங் இன்ட், அதை எப்படி பைட்ஸ் பிரிக்கிறாங்க, அதோட ரேஞ்ச் எப்படி பண்ணுறாங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவால்வேட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அந்த ரேஞ்சஸ் பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் டேட்டா டைப், ஃப்ளோட், அதுக்கப்புறம் கேரக்டர் டேட்டா டைப். வாய்டு பற்றி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இட் இஸ் அ நல் வேல்யூ, இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். அதை ஒரு ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல் வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃப்ளோட்டும் கேரக்டரை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர். கேரக்டர்னாலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 பைட் தான் ஆக்குப்பை பண்ணோம். தட் இஸ் எப்பயுமே நம்ம கேரக்டரை சிங்கிள் பைட்ஸில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி, அந்த மாதிரி கேரக்டர்ஸை 1 பைட்டில் தான் நம்ம எப்பயுமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை கான்ஸ்டன்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் சைன்டு அன்சைன்டு என்னன்றதை நம்ம ஃப்ளோட் பார்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ஃப்ளோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டில் 3 விதமாக டைப் சொல்கிறாங்க. சரி, ஃப்ளோட்டுக்கும் இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டிஜர்னால் இட் இஸ் அ ஹோல் நம்பர், அதில் டெசிமல் பாயிண்ட்டே வராது, அது ஒரு முழு எண். ஃப்ளோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தான் நம்ம ஃப்ளோட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி சொல்லலாம், இல்லை நம்ம பாடி டெம்பரேச்சர் கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம அதை மெஷர் பண்ணுறப்ப பார்க்குறப்ப குவான்டிட்டி அக்யூரஸிக்காக என்ன பண்ணுவோம், அது டெசிமல் பாயிண்டில் சொல்லுவோம். 0.34, 0.53, 3.53 அந்த மாதிரி சொல்கிறப்ப அது ஃப்ளோட்டு. அந்த அக்யூரஸிலையும் எவ்வளோ டிஜிட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், அதை பொறுத்து தான் நம்ம ரேஞ்சஸாக பிரிக்கிறாங்க. ஃப்ளோட்டு, டபுளு, லாங் டபுள். லாங் டபுள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டு டபுள் தான் மோஸ்ட்லி நம்ம ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா %f. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ். அதோட ரேஞ்சு 3.4e கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. சரி, ஃப்ளோட்னா எந்த மாதிரி, எவ்வளோ தூரம் அதோட ரேஞ்சு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் 9.89. இந்த மாதிரி இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ளோட் 6 டெசிமல் டிஜிட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ 891010 1 2 3 4 5 6 6 டிஜிட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா 6 டெசிமல் டிஜிட்ஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி நமக்கு இந்த அளவு அக்யூரஸி தேவைப்படுற நம்பர்ஸ்க்கு நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் 4 பைட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸு. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் LFன்னு கொடுக்குறாங்க. அதே இது லாங் டபுளும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் LFம் கொடுக்கலாம், கேபிட்டல் L கொடுத்து Fம் கொடுக்கலாம். இது 2 விதமாகவும் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த LF. அடுத்து லாங் டபுளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 பைட்ஸ். இது ரெண்டோட ரேஞ்சுமே E பவர்ஸில் இருக்கும், பெரிய வேல்யூஸாக இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அடுத்து டபுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 6 டெசிமல் டிஜிட்ஸ் கொடுத்த மாதிரி கன்சிடர் 10.1234 இந்த மாதிரி இதோட நம்பர்ஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 32 டெசிமல் டிஜிட்ஸ். அந்த மாதிரி அக்யூரஸிக்காக சம் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸில் அதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 2-3 டிஜிட் வந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் நம்ம கால்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுறப்ப. சம் அக்யூரஸி தேவைப்படுற சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா 32 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் இதை கொடுக்கலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கிறது மட்டும்தான் ஃப்ளோட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
எவ்வளோ டிஜிட்ஸ் கொடுக்கலான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ளோட்ஸ் வந்து. இப்போ அடுத்து வந்து கேரக்டர் என்னன்றதை பார்க்கலாம். கேரக்டரில் ஏன் வந்து சைன்டு அன்சைன்டுன்னு ஏன் கொடுக்குறாங்க? நம்ம ஒரு இன்டிஜருக்கு தான் அந்த மாதிரி கொடுப்போம், கேரக்டரில் ஏன் கொடுக்குறாங்க அதை வந்து பார்க்கலாம் வாங்க. கேரக்டர் டேட்டா டைப்போட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர் டேட்டா டைப்லையும் அதோட இன்டிஜர் வேல்யூ எடுத்திங்கன்னா அதாவது அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் ஏ வந்து 97 ரெப்ரசன்ட் பண்ணோம், கேபிட்டல் லெட்டர் ஏ 65 ரெப்ரசன்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அதை வந்து 2 ப்ரோக்ராம் வச்சு எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ அதோட நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால இந்த இடத்துல திரும்ப சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர், அதை எப்படி நம்ம பிரிண்ட் ஆஃபில் கொண்டு வருவோன்றத ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர் ரெண்டுக்குமே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா %c, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 byte. இப்போ அன்சைன்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ 0லேருந்து 255 அதோட ரேஞ்சு. சைன்டு கேரக்டர் ப்ளஸ் சைனும் இருக்கலாம், மைனஸ் சைனும் இருக்கலாம். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து இந்த 255 ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா -128 to 127 கிடைக்கும் நமக்கு. சரி, இதை வந்து நம்ம ஒரு நம்பர் லைனில் போட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 127 பாசிட்டிவ் வேல்யூஸு, இந்த பக்கம் -128லேருந்து அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா -127, -126, அதே மாதிரி இது போயிட்டே இருக்கும் இங்கே. ஓகே, இப்போ இது எப்படி இவால்வேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட் அந்த மெயின் பார்ட் உள்ளே இருக்கிற பார்ட் மட்டும் போட்டிருக்கேன். கோடிங்னாலே ஹேஷ் இன்க்ளூட் மெயின் எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். ஸோ ஓகே, கேரக்டர் CH = 291. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேரக்டர் CH 129 கொடுக்குறோம். இப்போ 129 கொடுத்தா கேரக்டர் CHனாலே அது வந்து சைன்டு கேரக்டர் தான். அதில் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இவால்வேட் பண்ண முடியும். ஸோ 0லேருந்து 127 தான். 129 நம்பரே அதில் இல்லை. அப்போ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 127 முடிச்சிட்டா அதுக்கு மேலே போக முடியாமல் அந்த சைக்கிள் வந்து இந்த பக்கம் இவால்வேட் ஆகிடும். ஸோ 127 கூட 129னா 2 நம்பர் ஆட் பண்ணும். ஸோ -128 -127. ஸோ அப்போ அந்த 129 இருந்ததுன்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா -127 கொடுத்தேன். இப்போ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் வந்து 291 கொடுத்துருக்கோம். 291 நம்பரும் இதில் கிடையாது. இது வந்து அன்சைன்டு கேரக்டர் தான். இங்கே பிரிண்ட் ஆஃபில் என்ன கொடுக்குறாங்க? %d இன்டிஜர் ஸ்பெசிஃபையர் அண்ட் %c கொடுக்குறாங்க, CH. ஸோ அப்போ இது என்ன பண்ணும்? இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பும் இல்லை ஒரு சிஸ்டம்க்கும் வேரி ஆகும். ரேண்டமாக இப்போ 291 இல்லாமல் இங்கேருந்து திரும்ப இங்கே இவால்வேட் ஆகி சுற்றிட்டு கடைசியாக என்ன வேல்யூ எடுக்குது? அது ரேண்டமாக ஒரு வேல்யூ 35 எடுக்குது. %d இன்டிஜர் வேல்யூ 35. அதோட பர்டிகுலர் ஆஸ்கி கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ். இதுதான் இதோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேரக்டர் CH தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் CH 0 ஃபார் லூப்பில் கொடுத்துட்டு <= 255 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு CH++ கொடுத்துருக்காங்க. அன்சைன்டு கேரக்டர் எல்லாமே 127ல் முடிஞ்சிடும். அப்போ 255 வரைக்கும் கொடுத்தா என்ன ஆகும்? 127 முடிச்சுட்டு திரும்ப அதோட வேல்யூக்கு திரும்ப இங்கேருந்து ஆட் ஆகிட்டே வரும். 128, 129, 130. அப்போ என்ன ஆகும்? இந்த லூப்பு எண்டே ஆகாது. இந்த பக்கமும் இருக்கிற வேல்யூ ஏதாவது மாற்றி பிரிண்ட் பண்ணோம். அதோட பர்டிகுலர் ஆஸ்கி கேரக்டர் கொடுக்கும். இன்டிஜர் வேல்யூ இங்கேருந்து ஏதாவது எடுத்துக்கும், ரேண்டமாக எடுத்துகிட்டு அதோட ஆஸ்கி கேரக்டர் கொடுத்து இந்த லூப்பே டெர்மினேட் ஆகாது. இது வந்து ஒரு எரர் கோடிங். இதை வந்து ப்ராப்பராக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து சைண்டில் இருக்குது. இப்போ வந்து இதை
அன்சைண்டாக மாற்றிடலாம். அன்சைண்டாக மாற்றிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 255 இருக்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 250 கூட கொடுத்துக்கலாம். 254 வரைக்கும் கூட கொடுக்கலாம், 250 வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், 0ல் தொடங்கும், ஒவ்வொரு தடவையும் CH++ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒவ்வொரு தடவையும் 1 2 3 அதோட ASCII கேரக்டர் பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். கேபிட்டல் ஏனா 65 வரும் தொடங்கும், கேபிட்டல் A to Z 65லேருந்து 90 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அடுத்து ஸ்மால் ஏ பார்த்தீங்கன்னா 97ல் தொடங்குது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸாக 250 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு வரும். இது வந்து அன்சைன்டுன்னு கொடுத்துட்டதால இந்த மாதிரி லூப் எங்கேயுமே சுத்தாது. ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் 250 முடியவும் ஒவ்வொரு இதுலேயும் அவுட்புட் என்னன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இது வந்து கோடிங் வந்து ப்ராப்பராக இவாலுவேட் ஆகும். இப்போ உங்களுக்கு சைன்டு கேரக்டர் என்ன, அன்சைன்டு கேரக்டர் என்னன்றதை கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. சி டேட்டா டைப்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. கடைசியாக இருக்கிறது வாய்டு, அது எந்த வேல்யூவும் வந்து ரிட்டர்ன் பண்ணாது. அவ்வளோதான் சி டேட்டா டைப்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு ஒரு வீடியோவும் வந்து எவ்வளவு கிளியராக எவ்வளோ சிம்பிளாக கான்செப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep supporting Sai Solai Academy. Thank you.